ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாம் த ஸ்டாம் சேனலில் சினிமாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் பேக் ஸ்டோரிஸும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மறைந்த நகைச்சுவை நடிகரான விவேக்கோட திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றின பேக் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்னா அது விவேக் தாங்க. இவரை ரசிகர்கள் ஜனங்களின் கலைஞன் அப்படின்னும் சின்ன கலைவாணர் அப்படின்னும் அன்பால் அழைச்சாங்க. தன்னோட காமெடி மூலிமா சிரிக்க மட்டும் இல்லாமல் ரசிகர்களை சிந்திக்கவும் வச்ச இவர் 2021 வருஷம் ஏப்ரல் 17 உடல்நலக்குறைவால் உயிரிழந்து ரசிகர்களை மட்டும் இல்லாமல் சினிமா பிரபலங்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் ரொம்பவே ஹெல்த் கான்சியஸான ஒரு பர்சன் அப்படின்னும் இவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வந்ததை என்னால் ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு இவரோட மனைவியான அருள்செல்வி சொல்லியிருக்காங்க. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரோட இயக்கத்தில் வந்த மனிதல் உறுதி வேண்டும் அப்படிங்கிற படத்தில் வசனகர்த்தாவா ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்த விவேக்கை கூப்பிட்டு கே பாலச்சந்தர் இந்த படத்தில் வர்ற கதாபாத்திரங்களை ஃபுல்லாக விவரித்து எழுதிட்டு வா, அதுக்கு 2 நாள் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் விவேக் 2 நாள் டைம் எடுத்துக்காம அந்த அன்னைக்கு நைட்டு எல்லா கதாபாத்திரங்களையும் விவரித்து எழுதிட்டு அடுத்த நாள் காலையிலேயே பாலச்சந்தரோட வீட்டுக்கு போனதை பார்த்து பாலச்சந்தரே ஷாக் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எழுதிட்டு வந்தது ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நல்லா இருக்கு, இதில் ஒரு கேரக்டரில் நீயே நடிச்சிரு அப்படின்னு சொல்லவே அப்படி தான் விவேக் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நடிகர் விவேக்கு எப்படி சொந்த ஊர் மதுரையோ அந்த மாதிரி அவரோட மனைவியான அருள்செல்விக்கும் சொந்த ஊர் மதுரை தான். ஆனால் அவங்களோட அப்பா ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணதுனால அவங்க ஸ்கூல் படித்தது வளர்ந்தது எல்லாமே நார்த் இந்தியாவில். காலேஜ் படிப்புக்காக தான் அவங்க சென்னைக்கே வந்திருக்காங்க. அப்படி வந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக விவேக் வரப்போய் அப்படி தான் அவரை முத மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட காலேஜில் ஒரு மேடம் ஒரு லெட்டரை கொடுத்து அவங்க அம்மாட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டரில் விவேக் இவரை பெண் கேட்டிருக்காரு. அவங்க அம்மா அந்த லெட்டரை படிச்சுட்டு உடனே சம்மதம் சொல்லவே அப்படி தான் இவங்க 2 பேர்த்தோட மேரேஜும் நடந்திருக்கு. பொதுவாக சினிமாக்காரங்களுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் எப்படி உடனே சம்மதிச்சாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அருள்செல்வி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை தன்னோட கணவரான விவேக் கிட்டேயே நேரடியாக கேட்டிருக்காங்க. அதுக்கு விவேக், சினிமா என்னோட ஹாபி தான், நான் செக்ரட்டரியேட்டில் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் லாவும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள் அதிகமாக வரவே அதுக்கப்புறம் தான் முழு நேர நடிகராக மாறியிருக்காரு. அதே மாதிரி உழைப்பாளி படம் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் இவங்க 2 பேரோட திருமணம் நடந்திருக்கு. அந்த டைமில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் ஷூட்டிங் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால தான் ரஜினியால் வர முடியல, மற்றபடி எல்லா நடிகைகளும் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் எந்த ஒரு சினிமா நிகழ்ச்சிக்கும் தன்னையும் தன்னோட குழந்தைகளையும் அழைச்சிட்டே போக மாட்டாராமா. வீடு அப்படின்னு வந்துட்டா கணவராகவும் ஒரு அப்பாவாகவும் மட்டும்தான் நடந்துக்குவார். சினிமா அப்படிங்கிறது என்னோட பாதை தான், அதுக்குள்ளே குடும்பம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் தன்னோட குழந்தைகளை வளர்த்துனதா அவங்களோட மனைவி சொல்லியிருக்காங்க. சினிமாவில் தன்னோட காமெடி மூலயமா மக்களை சிரிக்க வச்சது மட்டும் இல்லாமல் பல கருத்துக்களையும் விழிப்புணர்வுகளையும் மக்களுக்கு ஏற்படுத்தின ஒருத்தர் தான் இன்றைக்கி நம்ம இழந்து நிற்கிறோம். நீங்கள் விவேக்கை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு விவேக்கோட இழப்பு தமிழ் சினிமாவுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.